ஆசாத் அவர்கள் ஒரு கல்வியாளர், அறிஞர், அரசியல்வாதி என்ற தலைப்பில் பேச வருகிறார். கண்ணியத்திற்குரிய நிர்வாக குழு பெருமக்களே, தாளாளர், தலைவர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, நெஞ்சில் இடம் பிடித்திருக்கும் சகோதர சகோதரிகளே மற்றும் அன்புமிக்க பெற்றோர்களே, அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் உங்கள் முன் நிற்கின்றேன். வரலாற்றின் பொற்குறிப்பாக மட்டுமல்ல, இந்தியாவின் கல்வி, ஒருமை, தேசிய ஒற்றுமை ஆகியவற்றிற்கு அடித்தளமாக விளங்கிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி பேசுவதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒரே மனிதரே, ஆனால் பல முகங்கள். ஒரு உயர்ந்த அறிவாளர், ஒரு தேசிய போராட்ட வீரர், ஒரு தீவிர கல்வியாளர், ஒரு நேர்மையான அரசியல்வாதி, ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர். அவரின் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அதில் ஒவ்வொரு பக்கத்திலும் தியாகமும், துணிவும், அறிவும், மனிதநேயமும் தான். இவர் பிறந்தது 1888ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி. சிறு வயதிலேயே அறிவு, ஆர்வம், ஆராய்ச்சி போன்றவை இவர் மனதில் விதையிட்டு விட்டது. 12 வயதிலேயே அரபு, உருது, பாரசீக மொழிகளில் தேர்ச்சி, 14 வயதிலேயே எழுத்தாளர், 16 வயதில் பத்திரிகை ஆசிரியர் என சிறு வயதிலேயே அறிவின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஒரு மத தலைவரா? இல்லை, அவர் ஒரு சமூக புரட்சியாளர். இந்தியா என்பது இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்த நாடு. இந்த செய்தியை பரப்ப அவர் சிறையில் அடைக்கப்பட்ட துன்பத்தை தாங்கிக் கொண்டும் ஒரு நொடி கூட பின்வாங்கவில்லை. அவரின் குரல், அவரின் சொற்கள், அவரின் மனம் ஒரே விஷயத்தை கூறின: ஒற்றுமையே சுதந்திரத்தின் மூலக்கல். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தும் நேருவும் ஏறத்தாழ ஒத்த வயதுடையவர்கள். காந்தி நேருவை நெருக்கமாக்கி கொண்டதை போன்று நேரு அபுல் கலாம் ஆசாத்தை நெருக்கமாக்கி கொண்டார். அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, பித்தாகரஸ் ஆகிய மூவரின் திறமைகளையும் ஒருங்கே பெற்றவர் என்று காந்தியால் போற்றப்பட்டவர். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். அந்த ஒரு பதவி மூலம் இந்திய கல்விக்கு அவர் செய்த தாக்கம் மிகப்பெரியது. அவர் சொன்னார், ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் கட்டங்களில் இல்லை, அதன் பள்ளிகளில் பார்ப்போம். இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அவர் வைத்த இலக்கு உண்மையிலேயே இந்தியாவின் முகத்தை மாற்றியது. கல்வி எப்படி கிடைக்கணும், யாருக்கெல்லாம் கிடைக்கணும், இதெல்லாம் அவர் அறிவியல் பார்வையில் யோசித்து திட்டமிட்டார். நாடு முழுக்க பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார். ஆரம்ப கல்வி, பெண்கள் கல்வி மற்றும் கிராமப்புற கல்வியை வலுப்படுத்தினார். கல்வி என்பது மனிதனை மனிதனாக்கும் பயிற்சி என்று அவர் சொன்ன வரிகள் இன்று கூட கல்வியின் அடித்தளமாக இருக்கிறது. ஐஐடி இந்தியாவின் பெருமை, ஆனால் அதன் விதையை நாட்டியது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதற்காக யுஜிசி அமைக்கப்பட்டது. கல்வி எல்லோருக்கும் என்று அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை இன்று ரைட் டு எஜுகேஷன் வரைக்கும் சென்றிருக்கின்றது. சாகித்ய அகாடமி, லலித் கலா அகாடமி, சங்கீத் நாடக் அகாடமி போன்ற 3 கலாச்சார தூண்களை உருவாக்கியது இவரின் பார்வை. இவர் சொன்ன ஒரு வரி இந்திய வரலாற்றின் பொற்கருத்து: ஒரு நாட்டை மாற்ற வேண்டும் என்றால் ஆயுதம் தேவையில்லை, கல்வியே போதும். இது ஒரு வரி அல்ல, ஒரு தலைமுறையை மாற்றிய சிந்தனை. இந்தியாவின் வரலாற்று சூழலில் வேரூன்றிய அவரது தொலைநோக்கு பார்வை காலத்தை கடந்து பல காரணங்களுக்காக மிகவும் பொருத்தமானதாக உள்ளது. பெண் கல்விக்கான ஆசாத்தின் அசைக்க முடியாத ஆதரவு உலகளாவிய கல்வியின் பாலின சமத்துவ முயற்சிக்கு ஒரு முக்கிய அங்கமாக தொடர்கிறது. படித்த பெண்கள் சமூக முன்னேற்றத்தை இயக்க முடியும் என்ற அவரது நம்பிக்கை எல்லைகள் மற்றும் கலாச்சாரங்களை கடந்து செல்லும் ஒரு செய்தியாகும். பேனா ஒரு கருவி அல்ல, ஒரு சமுதாயத்தை மாற்றும் வாள் என்று கூறினார். படிப்பே வேறாக இருந்தால் தேசியம் மலர்ந்தே தீரும் என்ற ஆழமான உண்மையை விதைத்தார். மொழிகளை கடந்து மதங்களை விட உயரமாக மனித அன்பை பார்த்தார். அவரின் பெயர் வரலாற்றின் ஒரு வரி அல்ல, விழுந்து கொண்டே இருக்கும் ஒளியின் சுடராகும். மேலும் அவரின் எண்ணங்கள் மண்ணில் மேல் எழுதப்பட்டவை அல்ல, உள்ளத்தின் மீது பொறிக்கப்பட்டவை. ஏன் இன்று மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் கல்வியால் நாட்டை உயர்த்தியவர், ஒற்றுமையால் இந்தியாவை இணைத்தவர், நேர்மையால் அரசியலை சுத்தமாக மாற்றியவர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை மீண்டும் காண்பது அரிது. அறிவை நேசி, ஒற்றுமைக்கு கை கொடு, கல்வியை பகிர், மனிதனை மதித்து நட. இந்த 4 கருத்துக்கோள்களும் இவரின் வாழ்க்கையின் மரபு.
மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கண்ட கனவு நிறைவேறி உள்ளது என்பதற்கு இன்று இந்த அரங்கில் கூடியிருக்கும் இமாம் கசாலி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகளாகிய நாமே சான்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.